லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். காவிரி நதிநீர் உரிமை விஷயத்துல தமிழகத்திற்கு எதிராக மத்திய அரசு செயல்பட்டது போல சில பாவனைகளை சிலர் உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் தவறானது. பாராளுமன்றத்தில் அன்புமணி அவர்கள் 2018 உச்சநீதிமன்ற ஆணையை மேற்கோள் காட்டி இந்த உச்சநீதிமன்ற ஆணையில் கர்நாடக அரசு ஏதேனும் ஒரு அணை கட்டுறதோ இது மாதிரி ஏதாவது விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த உச்சநீதிமன்ற ஆணையில கீழ்மடை மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களிடமிருந்து முன் அனுமதியை பெற வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருப்பது மத்திய அரசுக்கு தெரியுமா என்கிற ஒரு கேள்வியை முதல் கேட்கிறார். அதுல மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, இந்த 2018 சுப்ரீம் கோர்ட் உத்தரவுல அது மாதிரி இல்ல, ஏன்னா தெரியுமான்னு கேட்கிறாரு, இல்ல அந்த உத்தரவுல அது மாதிரி இல்ல அப்படின்னு மத்திய அரசு சொல்லுதே ஒழிய நம்முடைய உரிமைகளை மத்திய அரசு எந்த இடத்திலும் மறுக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் அதே அந்த பார்லிமெண்ட் டிஸ்கஷன்ல தெளிவாக அடுத்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் பொழுது டி பிரிவுல மத்திய அரசு ரொம்ப தெளிவா டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கர்நாடக அரசு கொடுத்த அந்த டிபிஆரை நாங்கள் திருப்ப அனுப்பிவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். டிபிஆரை திருப்பி அனுப்பியதன் மூலமாக மத்திய அரசு தமிழகத்திற்கு மிகப்பெரிய நன்மையை செய்திருக்கிறது. இது தமிழக அரசிற்கு மத்திய அரசு ஏதோ தமிழர்களுடைய விவசாயிகளுடைய நலனுக்கு எதிராக செயல்பட்டது போல சிலர் புனைவுகளை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நேர்மையற்ற செயல். டிபிஆரை திருப்பி அனுப்பியதன் மூலமாக மத்திய அரசு தமிழகத்திற்கு நல்லது செய்திருக்கிறது. அதுலயும் தெளிவா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, நீங்க காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவின்படியும் மத்திய நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய வழிகாட்டுதல் படியும் தான் நீங்க இதை செயல்படுத்த முடியும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறது. எனவே தேவையற்ற அவதூறுகளை பரப்பாமல் உண்மையிலேயே தமிழக விவசாயிகளுக்கு, தமிழக மக்களுக்கு நன்மை செய்வதற்கு பேசுகிற அரசியல்வாதிகள் பேச வேண்டும். மத்திய அரசை விமர்சிப்பதற்காகவே நான் ஒரு விஷயத்தை புனைவு கருத்துக்களை பேசுவேன் என்று சொல்லுவது ஆரோக்கியமான அரசியல் ஆகாது. ஆகையால அனைவரும் தெளிவடைய வேண்டும். மத்திய அரசு தமிழகத்திற்கு நன்மை செய்திருக்கிறது.